ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பாசிப்பருப்பு வச்சு ஒரு போண்டா செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை வந்து பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அவ்வளோதான். அதை கழுவி நான் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இதை வந்து நல்லா மையாக அரைங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் சேர்க்கணும். அரைச்சி நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆப்பசோடா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அவ்வளோதான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், அடுப்பு பற்ற வச்சு அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ போண்டாவை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன். போண்டா ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீயோட போண்டா ரெடி. ஓகே, தேங்க்யூ.